ஒரு குளிர்ந்த காலை நேரம். ஒரு கிராமத்தின் ஓரத்தில் இருந்த வயலில் ஒரு விவசாயி தனது பயிர்களை பார்க்க சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு மரத்தின் கீழே ஒரு சின்ன பறவை காயமடைந்து பறக்க முடியாமல் நடுங்கிக் கொண்டிருந்தது. விவசாயி அதை பார்த்ததும் அவனது மனம் கருணையால் நிரம்பியது. "பாவம், நீ அதிக வலியால் கஷ்டப்படுற" என்று மெதுவாக சொன்னான். அவன் அந்த பறவையை மெதுவாக கையில் எடுத்து தன் குடிசைக்குள் கொண்டு சென்றான். அதற்கு தண்ணீர் கொடுத்தான், சிறிது தானியம் வைத்தான், மழையும் குளிரும் தாக்காதபடி ஒரு சூடான இடத்தில் வைத்தான். நாட்கள் சென்றன. பறவையின் இறக்கைகள் மெதுவாக குணமடைந்தன. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பறவை வானத்தை பார்த்து அமைதியாக இருந்தது. அதை கவனித்த விவசாயி ஒரு நாள் பறவையை வெளியே கொண்டு வந்து மெதுவாக சொன்னான், "இப்பொழுது உன்னால் பறக்க முடியும். உனக்கு சொந்தமான வானம் உனக்காக காத்திருக்கிறது." பறவை சிறிது நேரம் தயங்கியது. பிறகு விவசாயியை ஒரு முறை பார்த்து தன் இறக்கைகளை விரித்து ஆகாயத்தில் பறந்தது. விவசாயி புன்னகையுடன் பார்த்தான். அவனது மனம் சந்தோஷமாக இருந்தது. அடுத்தடுத்த நாட்களில் அந்த பறவை அடிக்கடி வயலின் மேல் பறந்து விவசாயியின் அருகில் ஒரு கணம் அமர்ந்து மீண்டும் ஆகாயத்திற்கு சென்றது. விவசாயி புரிந்து கொண்டான். உண்மையான கருணை என்பது பிடித்து வைத்துக் கொள்ளுதல் அல்ல, விடுவிக்க தெரிந்திருப்பதே.